வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயத் அல் நஹ்யான் நேற்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. லைஃப் எனப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்வாதாரம் குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப மின்னணு கழிவுகளை கையாள்வது குறித்த 7 அம்ச கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திரு நிதின் கட்கரி, திரு மனோகர்லால் கத்தார், திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரை ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும். இந்திய குடியரசு தினத்தையொட்டி பல்வேறு வளர்ச்சித் துறையில் இந்தியா என்ற சிறப்பு சிந்தனை அரங்கத்திற்கான ஒளிப்பதிவு கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியினை திரு வி டி சந்திரசேகரன் நெறிப்படுத்துகிறார். சுகாதாரம் மற்றும் கல்வி வளர்ச்சியில் இந்தியா என்ற தலைப்பில் திருமதி வித்யா நடராஜன், பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டில் இந்தியா என்ற தலைப்பில் பாரதி குமார் என்கிற செந்தில்குமார், அறிவியல் மற்றும் தொழில் வளர்ச்சியில் இந்தியா என்ற தலைப்பில் திருமதி உமா செல்வராணி, வேளாண் வளர்ச்சியில் இந்தியா என்ற தலைப்பில் திரு செந்தில்குமரன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.